அது மட்டுமல்ல, அங்கே விளையக்கூடிய ஒரு செடிகளும் எனக்கு அது பணம் கொடுக்கும், எனக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு அது சந்ததிகளுக்கு வருமானம் கொடுக்கும் என்று என்னுடைய திட்டம் இல்லை. ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு பறவையும் தனியாக கூடு கட்டி வாழுகின்ற பொழுது முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பறித்து மறுபடியும் ஒரு புதிய கூட்டை கட்டி வாழுகின்ற பறவை இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பறவையும் நல்ல மாசு இல்லாத நல்ல ஈரப்பதமான காட்டில் வாழக்கூடிய அமைதியான காடுகளிலே கூடை கட்டுகிறது. ஏனென்று சொன்னால், பறவைக்கு தெரியும் இந்த இடத்திலே ஒளி மாசு இருக்கிறது, காற்று மாசு இருக்கிறது, நஞ்சில்லாத உணவு இருக்கிறது அப்படின்னு தெரிந்து எங்கே சுவையான இடத்திலே எங்கே ஒரு குளிர்ச்சியான இடம் இருக்கிறதோ அங்கே இடம் மாற்றி கொள்கிறது. வேலை நாட்டு பறவைகள் எனக்கு பக்கத்தில் இருக்கிற வேடந்தாங்களுக்கு வந்தாலும் கூட இங்கே சமூக காடுகளை உருவாக்கக்கூடிய பறவைகள் நம்மளுடைய காக்கா, குருவி, மைனா, சிட்டுக்குருவி போன்ற உயிரினங்கள் தான் இங்கே சமூகத்திலே மரங்களை வளர்த்து பேணி பாதுகாத்து வருகிறது. அந்த வகையிலே எல்லோருக்கும் பிடித்தமான மரம் இந்த பழமரங்கள். பல வகைப்பட்ட மரங்களை உங்களுடைய தோட்டத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒரு இடம் இருக்கும். ஒரு சென்ட் நிலம் இருந்தால் கூட அது பறவைகள் சாப்பிடக்கூடிய ஒரு பழமரமாவது நீங்கள் நடவு செய்ய வேண்டும். அது பறவைகளுக்கு உணவு கொடுத்தால் சமூக காட்டுகளையும் நம்மளை சுற்றி இருக்கிற இடங்களையும் மரங்கள் பறவைகள் வளர்த்துவிடும். அப்பொழுதுதான் இப்பொழுது பாருங்கள், அதிகப்படியான வெப்பம், அதிகப்படியான குளிர், அதிகப்படியான காற்று, பல்வேறுபட்ட நோய்கள் பிரச்சனை இருக்கிறது. அதைத்தான் ஐயா நம்மாழ்வார்கள் கையில் எடுத்து நஞ்சில்லாத உணவு, மாசில்லாத காற்று, நல்ல குடிநீர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கொடுக்க வேண்டும். அதேபோல் உங்களுடைய சந்ததிகளுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், அசையும் சொத்து அசையா சொத்தை விட நஞ்சில்லாத உணவு, மாசில்லாத காற்று, நல்ல குடிநீரை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கள் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.